Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. சிறப்பு அமர்விற்கு உங்களை வரவேற்கின்றேன். அடுத்தடுத்த திருப்பங்கள் டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கிங் மேக்கர் யார், அடுத்த ஆட்சி எப்படி அமையப் போகிறது, இது பற்றியெல்லாம் நம்ம பேச இருக்கிறோம். நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். எழுத்தாளர் ராம்கி வந்திருக்கிறார். வணக்கம் ராம்கி. நம்மோட அரசியல் விமர்சகர் ராமசுப்ரமணியன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்றே நம்ம பேசலாம். ராம்கி, அடுத்தடுத்த திருப்பங்கள், எதிர்பாராத திருப்பங்கள் அப்படின்னு எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, இந்த எக்ஸிட் போல் முடிவுகளுக்கு பிறகு திருப்பங்களாக பார்க்கப்படுது. டெல்லியை பொதுவாக தந்திர பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழக்கூடிய அந்த அரசியல் காட்சிகளை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பெரிய தந்திர பூமி தான். இது எதிர்பாராத திருப்பம் தான். வந்து ஒரு எக்ஸிட் போல் சர்வேலாம் ஒரு அவுட்லைன் கொடுத்தாலும் அதிலே ஒரு சந்தேகம் இருந்தது. எப்படியும் இந்த ஒரு கூட்டணிக்கு ஒரு 50± வரும் அப்படின்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கு ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கல. அது ஒரு பெரிய ஒரு தலைப்புச் செய்தி ஆக்சுவலாக. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயல்பாகவே அவங்க கூட்டணியில் இருக்கிற 2 கிங் மேக்கர் உருவாகிவிட்டார்கள். அது நிதிஷ்குமார் ஆகட்டும், சந்திரபாபு நாயுடு ஆகட்டும். கிங் மேக்கர் தான். ஆமாம், கிங் மேக்கர் தான். அவர் இன்னைக்கு டெல்லிக்கு கிளம்பும்போது கூட சந்திரபாபு நாயுடு உறுதிப்படுத்தி தான் போனார். என்டிஏ மீட்டிங்கில் நாங்கள் பங்கேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நேற்று ஒரு பெரிய குழப்பங்கள் நிலவின. ஏன்னா உடனடியாக 2ஆம் கட்ட அந்த வாக்கு முடிவுகள்லாம் வர்றதுக்குள்ளேயே சரத்குமார் உங்களுக்கு சரத்குமார் சந்திரபாபு நாயுடு கால் பண்ண உடனே ஒரு பெரிய காட்சிகள்லாம் மாறி ஒரு பரபரப்பை கூட்டிட்டு, அது வரைக்கும் இந்தியா கூட்டணியில் அமைதியாக இருந்த சரத்குமார் ரொம்ப ஓவர் ஆக்டிவாக சந்திரபாபு நாயுடு பேசுறது, நிதிஷ்குமார்கிட்ட பேசுறது அப்படிங்கும்போது நிறைய யூகங்கள்லாம் கிளம்ப ஆரம்பிச்சது. அது அதற்கு பின்னால அரசியல் கணக்கு இருக்கும்ல, நிறைய கணக்கு, நிச்சயமா கணக்கு. அவங்க போட்ட கணக்கு ஒன்றும் தவறு இல்லை. அவங்க ஏன்னா ஒரு பெரிய உற்சாகம் தான் சரத்பவார். ஏன்னா நம்ம ஆரம்பம் தொடங்கி கடைசி வரைக்குமே மகாராஷ்டிரா ஒரு 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 சந்தேகமான இடத்துல தான் வச்சுருந்தோம். யாராலையும் ஸ்பெக்ட் பண்ண முடியாத இடங்கள், நிச்சயமாக கணிக்கவே முடியாத இடத்துல இருக்கும்போது அங்கேருந்து சரத்பவார் அது ஒரு வழக்கமான ஒரு கிங் மேக்கர் தானே, பழைய கிங் மேக்கர். அவர் இதையெல்லாம் செய்யும்போது, முன்னெடுக்கும் போது நமக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. சரி, இது இந்த கணக்குகள் இப்படி போகுமோ அப்படின்ட்டு. ஆனால் நேற்று மாலையே ஒரு பாஜகவுடைய தலைமை அகத்துக்கு மோடி அவர்கள் பேசினது பேச்சாகட்டும், அதில் ரொம்ப குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்களையும் நிதிஷ்குமார் அவர்களையும் குறிப்பிட்ட அவர் பேசும்போதே அவங்களுக்குள்ள உள்ள ஒரு நெருக்கமான உணர்வு தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதுவுமே ஒரு தேர்ந்த அரசியல்வாதியா மோடி தன்னை முன்னிறுத்தி பேசிய பேச்சு தான். ஆமா, ஆந்திராவிலும் பீகாரிலும் கூட்டணி கட்சி தலைவர்களால் இந்த வெற்றி கிடைத்தது அப்படின்னு அந்த வெற்றியை காணிக்கையாக்குறதும் அது ஒரு அரசியல் கணக்கு, ஒரு நம்பிக்கை செய்தியை கொடுக்குது. ஏன்னா மோடி அவர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த கூட்டணி அரசியலுங்கிறது பழக்கம் இல்லாத விஷயம். அவர் எந்த கூட்டணியிலையும் அவர் முதல்வராக இருந்த, குஜராத்தில் முதல்வராக இருந்த போது கூட அவருடைய பாஜக கட்சி அவர் தனிப்பெரும் பெரும்பான்மையோட தான் ஆட்சியில் இருந்தார். அதற்கப்புறம் அவர் படிப்படியாக அவர் டெல்லியை நோக்கி வரும்போதே அவருக்கு தனிப்பட்ட அந்த பாஜக கட்சியும் வளர்ந்து வந்தது. அதனால அவர் 2014 அவர் வரும்போது கூட பிரச்சாரங்களில் கூட ஒரு கூட்டணி அரசுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நேரடியாகவே ஒரு தனி மெஜாரிட்டி கிடைச்சிரும் அப்படிங்கலாம் பண்ணாங்க. ஸோ அவருடைய 10 கால வாழ்க்கையில் அவர் கூட்டணி பற்றியே சிந்திக்கவே இல்லை. அதனால் நமக்கு இவர் எப்படி இப்போ கூட்டணிக்கான தலைவராக இருந்தாகணும், ஒரு கூட்டணியை கையாள வேண்டும். ஏன்னா பாஜகவுக்கு கூட்டணியோட பல கசப்பான அனுபவங்கள் உண்டு. தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ கசப்பான அனுபவங்கள், 99 நிறைய கதைகள்லாம் சொல்லும், உறக்கமில்லா இரவுகள். ஆமாம். ஸோ 98 ஆகட்டும், 99 ஆகட்டும், இதெல்லாம் ஒரு பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய அலர்ஜியே கொடுத்த ஒரு கூட்டணி அனுபவங்கள். ஸோ அந்த அனுபவங்களை மோடிக்கு நிச்சயமா இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ அவர் எப்படி கூட்டணி தலைவர்களை எப்படி அணுகப் போகிறார் அப்படிங்கும்போது ஒரு மெல்லிய கீற்று நேத்தியா ஒரு பாஜகவுடைய கட்சி தலைமை எதிர்பார்க்கல. ஏன்னா அவ்வளோ பெரிய நீண்ட உரை, நட்டா அவர்கள் ரொம்ப பெரிய உரை பேசினார். ஆனால் இவர் பேசும்போது இவர் பாஜகவோட தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது போலவும் இல்லை பாஜகவை பற்றி மட்டுமே பேசுவதாகத்தான் நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் கூட்டணி அரசாக வரப்போகிறோம், அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இவங்களெல்லாம் பேர் மென்ஷன் பண்ணி பேசினது ஒரு நம்பிக்கை அளிக்கிற விஷயமா இருந்தது. பேசலாம். ராமசுப்ரமணியன் இணைந்திருக்கிறார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை நடத்த இருக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டார், இந்த கூட்டணியில் தான் நான் இருக்க போகிறேன், இந்த கூட்டணியால் வெற்றி சாத்தியமானது அப்படின்னு. ஆனால் அடுத்தடுத்து நடக்க போகிற அரசியல் நிகழ்வுகளை ஒரு அரசியல் பார்வையாளராக எப்படி பார்க்குறீங்க? எந்த திசையை நோக்கி போகும்? கூட்டணி கட்சி தலைவர்கள், குறிப்பா நிதிஷா இருக்கலாம், சந்திரபாபு நாயுடு எப்படி அணுக போறாங்க, அதை பிரதமர் மோடி எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படிலாம் எப்படி பார்க்குறீங்க? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம்.
நண்பர் முன்னாடி பேசும்பொழுது ராம்கி அவர் சொன்னார், நம்ம எதிர்பாராததெல்லாம் நடந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி. பட் எதிர்பாராதது யாருக்கு நடந்ததுன்னா இந்த ஊடகங்களுக்கு தான் நடந்தது. பத்திரிகைகள்லாம் வானளாவி பாஜக 400 இடம் வரும், 405 இடம் வரும் அப்படின்லாம் ஒரே ஹைப் பண்ணினது அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய. அதனால்தான் ஒரு சர்வே நடத்தினவர் எல்லாருக்கும் முன்னாடி நின்று அழுதார். எதுக்கு அழுதான்னு தெரியல. அதாவது நம்ம சரியான கணிப்பு சொல்லலைன்னா அல்லது மக்கள் முன்னாடி நம்ம கேவலப்பட்டு நிற்கின்றோமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணமா என்னன்னு தெரியாது. ஆனால் அதுதான் உண்மை. யாரும் இது வந்து நிறைய ஹைப்பு தான் நான் ஆரம்பத்திலேருந்தே நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். இந்த சர்வேஸ் எல்லாம் வந்து நம்பப்படுவது அல்ல. இயற்கையாக என்ன நடக்குமோ அது நடக்கும். இன்ஃபேக்ட் இந்த ஹைப்னால பல இடங்கள்ல பிஜேபி வெற்றி பெற்று இருக்கின்றது, அவங்க வெற்றி பெற்று வருவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாட்டை விதைத்தார்கள். அது சில பேர் வீழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லாமே அல்லாமல் இது வந்து ஏன்னோ இவங்க டெஃபினட்டா அவங்க ஜெயிச்சிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலானவர்களுக்கு கிடையாது. ஏன்னா நான் உத்தரப்பிரதேசில் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்பொழுதும் எல்லாரும் மோடி நாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசும்பொழுது, இல்லை சார் வேலையெல்லாம் இல்லை, விலைவாசி ரொம்ப ஏறி போயிட்டு இருக்கு, எங்களுக்கு ரொம்ப கஷ்ட ஜீவனம் தான் சார், இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறாங்க, எப்போ கோயிலெல்லாம் கட்டிட்டாங்க, ஆனால் அதனால எங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேசுனது எனக்கு என்ன முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்க. இவங்க மோடி போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு சந்தேகம் வந்தது. அது நேற்று அது தெளிவாக தெரிந்து விட்டது. ஸோ ஹேவிங் செட் தட், இப்போ திரு மோடி அவரால் ஒரு கூட்டணி ஆட்சி நடத்த முடியும்னா அவர் வந்து வாஜ்பாய் அல்ல. அவர் வந்து எல்லாருடையும் இயல்பாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அடிப்படையான RSS ஸ்வயம் சேவக் அல்லது RSS பிரச்சாரக். இவரும் RSS ஸ்வயம் சேவக், RSS பிரச்சாரக் என்றாலும் கூட இவர் ஒரு தனிக்காட்டு ராஜா, ஒரு வணங்காமுடி. அது மட்டுமல்லாமல் பார்க்கும் இடம் எங்கும் நீக்கம் நிறைகின்ற ஒரு பிரதம மந்திரி அவர். அவரால் ஃப்ளெக்சிபிளாலாம் இருக்க முடியாது. ஹீ இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ரிஜிடிட்டி அண்ட் இன்ஃப்ளெக்சிபிலிட்டி. அவரை வந்து வளைச்சோ பண்ண முடியாது. அவர் மை வே ஆர் ஹைவே அப்படிங்கிற ஆட்டிடியூட் தான் இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கிறதுனால தான் 8ஆம் தேதி ஸ்வாரிங் அண்ட் செரிமனி எப்படி சார் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அந்த எம்பிஸ் தான் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும், யார் தலைவர்னு எடுக்கணும். அதுக்குள்ள ஸ்வாரிங் அண்ட் செரிமனியை பற்றி பேசுகின்றார் என்றால் ஏதோ வேற இன்னும் பாயிண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கோங்கிற ஒரு சந்தேகம் வருது. அதான் நான் சொல்றேன். அதாவது நான் வந்து நிதிஷ்குமாரை பத்தி நான் இப்ப முதல்ல பேசல, அதே போல நம்ம சந்திரபாபு நாயுடு பத்தி பேசல. பிஜேபிக்குள்ளேயே அதுவும் குறிப்பாக RSSக்குள்ளேயே மீண்டும் திரு மோடி அவர்கள் வர வேண்டுமா, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இவர் மீண்டும் வர வேண்டுமா என்ற சந்தேகம் இருப்பதாக கேள்விப்படுகின்றேன். குறிப்பாக பிஜேபியினுடைய நாக்பூர் அதனுடைய எம்பியாக இருக்கக்கூடியவர், அவர் வந்து RSS தலைமையகத்துக்கு டெலிஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசி கொண்டிருந்தார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு வருகின்றது. RSS கூட திரு மோடி அவர்களை வருவது மீண்டும் பிரதமர் ஆவது என்பது வந்து ரசிக்கவில்லையோ என்ற ஐயப்பாடு. இந்த தருணத்துல தான் திரு ராமசுப்ரமணியன் அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கிறது. பாஜக கூட்டணி ஆலோசனை கூட்டம் தொடங்குகிறது. பிரதமர் மோடி இல்லத்துல தான் பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனையை தொடர்கிறார்கள் அப்படின்னா அது ஒரு விதமான செய்தியை சொல்லுது இல்லையா? இல்ல நான் சொல்லல. நான் திரு கட்கரி அவர்கள் பேசியது ஊடகங்கள்ல வந்த செய்தி தான். நானா இன்னும் கற்பனையாக பேசின பேச்சு அல்ல. ஆகவே இது வந்து மீட்டிங் நடக்கின்றது, பிரதமர் வீட்டில் மீட்டிங் நடக்கின்றது, அந்த பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பேசுகின்றார்கள், ஆலோசனை பண்ணுகின்றார்கள், இதெல்லாம் சரி ஒருபுறம். ஆனால் இதுவே ஃபைனாலிட்டி என்பது கிடையாது. ஏனென்றால் அவரை தான் பிரைம் மினிஸ்டராக ஆக்கப் போகின்றார்களா அப்படிங்கிறது பாஜகவை தாண்டி RSSக்கும் மிகப்பெரிய ரோல் இருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். நீங்க சொல்றதுலே திரு ராமசுப்ரமணியன் ஒரு கூடுதலாக நிபந்தனைகளுடன் ஆதரவு அப்படின்னு நமக்கு செய்தி கிடைக்குது. கூட்டணி கட்சி தலைவர்கள் நிபந்தனைகளுடன் ஆதரவு அப்படின்ற அந்த சென்டென்ஸ் 1000 அரசியல் அர்த்தங்களை சொல்லக்கூடியது. அதை எப்படி பார்க்க? அப்சல்யூட்லி. அதுல அந்த ஆதரவுங்கிறது எனக்கு தெரியல. ப்ராபப்ளி
வித்தவுட் மோடி வி ஆர் ரெடி டு எக்ஸ்டெண்ட் அவர் சப்போர்ட் டு என்டிஏ அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஏனெனில் திரு மோடி அவருடைய கேரக்டர் நன்றாக புரிந்தவர்களுக்கு, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அவர் வந்து ஒரு விண்டிக்டிவ் ஆட்டிடியூட் இருப்பவராக, ஒரு பரவலான பேச்சு இருக்கின்றது, அதை நாம புறந்தள்ள முடியாது. ஆகவே வேற ஒருத்தரை போடுங்க, என்டிஏவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து இன்னொரு விஷயங்கள்லாம் ஓடுறது என்னன்னா, யாரு ஸ்பீக்கரா இருக்கிறது, டிடிபி சைடா அல்லது ஜேடியு சைட்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி, அது ஒரு முக்கியமான இஷ்யூ. மூன்றாவதாக திரு சந்திரபாபு நாயுடு எல்லாம் ரொம்ப அடிபட்டவர். அவர் கண்ணீர் விட்டு கதறினவர். ஒரு பிரஸ் மீட்லாம் கதறினவர். அதெல்லாம் நாம் அதை பத்தி விலாவாரியா இப்ப நான் பேச வேண்டியது இல்லை. ஆகவே அதெல்லாம் he is terribly hurt. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.